நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்குற கேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் சூப்பர் லீக் நண்பர் டெவலப் பண்ண கேம் இது. சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. இந்த கேமுக்கான iOS மற்றும் ஆண்ட்ராய்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்த்து உங்களுடைய ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐபிஎல்லில் வந்து முதல் போட்டி சிஎஸ்கே vs ஆர்சிபி. இந்த போட்டியில் வந்து ஒரு சூப்பரான 5 விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா 2 சினிமா பிரபலங்கள் வந்து போட்டி ஆடுகளத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க. ஒன்று வந்து தலைவர் ரஜினிகாந்த், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகரான சிவகார்த்திகேயன். இவங்க 2 பேரும் வந்து பார்த்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வீரர்கள் வந்து சரியாக விளையாடாமல் 70 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய மோசமான 3வது சாதனை. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2017 வந்து 49 ரன்களில் கேகேஆருக்கு எதிரான போட்டியில் வந்து அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்ததாக 2014 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக வந்து 70 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பாங்க. இந்த 2 மோசமான சாதனை செஞ்சுருந்தாங்க. இப்போ சிஎஸ்கேவுக்கு எதிராக வந்து 70 ரனில் அவுட் ஆகி இன்னொரு மோசமான சாதனை வந்து செஞ்சுருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் அதிக வீரர்கள் வந்து அவுட் ஆகுறது. அதாவது 2017 கொல்கத்தாவுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணியில் 11 வீரர்களுமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. அதன் பிறகு வந்து 2008 வந்து இதேமாதிரி ஒரு மோசமான சாதனை கொல்கத்தாவுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க. அந்த போட்டியில் வந்து 10 பேர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருப்பாங்க. 2017 வந்து புனே அணிக்கு எதிராகவும் வந்து மோசமான சாதனை செஞ்சுருக்காங்க. 10 பேர் சிங்கிள் டிஜிட்டில் இருப்பாங்க. இப்போ திரும்ப 2019 சிஎஸ்கேவுக்கு எதிராக ஆர்சிபி அணியில் வந்து 10 வீரர்கள் வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்து இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு மோசமான சாதனை வந்து செஞ்சுருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனுடைய பாஜி ஹர்பஜன் சிங் வந்து இந்த போட்டியில் வந்து சூப்பராக அசத்திருப்பார். 4 ஓவர் போட்டு 20 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்திருப்பார். ஐபிஎல்ல வந்து அதிக முறை வந்து காட்டன் போல்ட் விக்கெட் எடுத்த வீரர்கள் வரிசையில் பாஜி வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. பிராவோடைய சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு. முதல் இடத்துல ஹர்பஜன் வந்து 11 முறை எடுத்திருக்காரு. ரெண்டாவது இடத்துல பிராவோ வந்து 10 முறை வந்து எடுத்திருக்காரு. மூணாவது இடத்துல சுனில் நரேன் வந்து 7 முறை வந்து எடுத்திருக்காரு. கடைசி 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஆர்எஸ்க்கு வந்து தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு வந்து பேர் வச்சுருப்பாங்க. தோனியோட கணிப்பு அப்படிங்கிறது 99% வந்து மிஸ்ஸே ஆகாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா முதல் போட்டியில் 2 முறை வந்து டிஆர்எஸ் கேட்டிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 முறையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு வந்து தோல்வி தான். ஸோ தோனியோட கணிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த போட்டியில் வந்து கொஞ்சம் தவறு இருக்குது. இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.